த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் புலம்பல் புஸ்தகம் அதிகாரங்கள் 3 முதல் 5 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 3வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் என்று சொல்லி இங்கே கர்த்தர் தருகின்றதான தண்டனையை குறித்து இங்கே வேதத்திலே வெளிப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய தண்டனையை அனுபவிக்கும் ஒரு மனிதனைப் போல துயரத்தில் வாடும் இஸ்ரவேலர் சித்தரிக்கப்படுகிறார்கள். ஆயினும் அத்தண்டனையிலிருந்து தப்பி மீட்கப்படும் நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. மனம் திரும்பி கர்த்தருக்கு தொடர்ந்து காத்திருப்பவர்களுக்கு தேவ அன்பும் உதவியும் வரும் என்ற சத்தியத்தை இந்த வசனங்களிலே விசேஷமாய் 22 முதல் 27 வசனங்களிலே நாம் காண்கிறோம். எத்தனை புலம்பல்கள் இருந்தாலும், நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும் அங்கே வசனம் வெளிப்படுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை புதிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இப்படி இதோ கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. இப்படியெல்லாம் அங்கே ஒரு நம்பிக்கையை அங்கே புலம்பல் பாடுகிறதான இந்த நபர் வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவன் நம்பிக்கையை கொடுக்கிறவர். தேவனை எதிர்த்தவர்கள் வாழ்க்கையிலே நன்மையும் பரிசுத்தப்படுத்தும் கிரியைகளையும் நடப்பிக்கும்படியாய் தேவன் சில சமயங்களில் அவர்களிடத்தில் பாடுகளை அனுமதிக்கிறார். அத்தகைய போராட்டங்களின் வழியாக கடந்து போகிறவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்புக்காக மன்றாடி தேவன் தங்களை மன்னிப்பார் என்றும் மீட்டு கொள்ளுவார் என்றும் நம்ப வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மக்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிப்பதில் தேவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. இவ்வுலகத்திலே ஒழுங்கை நிலைநாட்டவே அவ்வாறு ஆண்டவராகிய தேவன் செய்கிறார். அவர் அனுமதிக்கும் வேதனைகளை அந்த வேதனைகள் மக்களை அவர் பக்கம் திரும்ப செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறதை இந்த வசனங்கள் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று 41வது வசனங்களிலே குறிப்பிட்டு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 4வது அதிகாரத்திலும் ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் அது கொட்டுண்டு போயிற்றே என்று சொல்லி சாலமோன் ராஜா எவ்வளவு ஆர்வத்தோடு எவ்வளவு வாஞ்சையோடு அந்த சுவர்களெல்லாம் பசும்பொன்னிலே அவர் பசும்பொன்னை உபயோகித்து கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் தெருக்களிலே சிதறி போய்விடும் என்பதை இந்த புலம்பல் புஸ்தகம் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எருசலேமுடைய ஒரு அழிவு குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. யூதாவின் பரிதாபமான நிலைமை அதனது பாவத்தினால் தான் ஏற்பட்டது. அப்பாவங்களில் முக்கியமான 2 வகைகளை எரேமியா குறிப்பிட்டு காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். முதலாவது, ஆவிக்குரிய தலைவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் கரைப்பட்ட வாழ்க்கையோடு இருந்ததை, தேவன் இல்லாமல் மனிதனும் அரசியல் தொடர்பிலும் வைத்த நம்பிக்கையையும் இரண்டாவதாக நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தொடர்ந்து 5வது அதிகாரத்திலும் புலம்பல் புஸ்தகத்திலே கடைசி அதிகாரத்தில் எரேமியாவின் பரிந்து பேசும் ஜபத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு ஜபத்தோடு இந்த புத்தகம் முடிவடைகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஆம், அவர் கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் பிரதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. திக்கற்றவர்களானோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்திலே தன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த புலம்பலின் புஸ்தகம் அவர்கள் அனுபவிக்கின்ற துயரத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறது. பாவத்தினால் ஏற்பட்ட துயரங்களை அது வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5 அதிகாரங்களும் 22 வசனங்களாய் பகுக்கப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்தில் மட்டும் 22 வசனங்கள் 3 மடங்காகி 66 வசனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியிலே பார்ப்போம் என்று சொன்னால் 22 எழுத்துக்கள் எபிரேய மொழியிலே உண்டு. முதல் 4 பாடல்களிலும் அகர வரிசையிலே எழுத்து உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆலிஃப் தொடங்கி தவ் வரையும் ஒவ்வொரு எழுத்தாலும் ஒவ்வொரு வசனம் தொடங்கியிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் மட்டும் 3 வசனங்கள் ஒரே எழுத்தை கொண்டு தொடங்கியிருக்கும். 66 வசனங்கள் அங்கே உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இப்படி அங்கே சொல்லப்பட்டிருப்பதினால் இந்த புலம்பல் ஒரு முழுமையான ஒரு புத்தகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய வடிவமைப்புக்குள் புலம்பலை பாடியிருப்பதினால் தீர்க்கதரிசி முடிவில்லாமல் பாட அனுமதிக்கப்படவில்லை. புலம்பலுக்கு ஒரு முடிவு உண்டு, அதுபோல் சிறையிருப்புக்கு ஒரு முடிவு உண்டு. எருசலேம் மீண்டுமாய் கட்டப்படும் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே புலம்பல் காட்டப்படவில்லை. ஆனாலும் கிறிஸ்துவை நம்பும் மக்களுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டதான கருத்தான வார்த்தைகள் இந்த புத்தகத்திலே உண்டு. ரோமர் 1ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும்போது இந்த 5 அதிகாரங்களும் விசுவாசிகள் தங்களது பாவத்தின் உண்மையான நிலைமையும் தேவன் நியாய தீர்ப்பு நிச்சயத்தையும் நிதானிக்கும்படியாக அமைந்திருக்கிறது. தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி தேவனை நோக்கி வருபவர்களுக்கு இரட்சிப்பு உண்டு. அதைத்தான் இந்த புத்தகத்திலே நாம் காண முடியும். தீர்க்கதரிசியின் கண்ணீர், இயேசு கிறிஸ்துவின் கண்ணீரை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ரோமர் கைகளால் கட்டின எருசலேம் அழிக்கப்பட போகிறது என்பது இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமின் பாவத்திற்காக கண்ணீர் விட்டு அழுதார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த அருமையான நாளிலும் எருசலேம் புதிய எருசலேமாக மீண்டுமாய் திரும்பி வரும் என்று வெளிப்படுத்த விசேஷத்திலே யோவானுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த எருசலேமின் வாழ்க்கையிலே நாமும் நிலை கொண்டிருக்கும்படி உன்ன தேவன் நம்ம கிருபை பாராட்டுவாராக. நித்திய ஆசீர்வாதங்களால் சர்வ வல்லமை தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.